படமா போட்டு போட்டு காட்டினேன். இத்தனை ஊடகம் இருக்கு, ஒருத்தன் போட்டு காட்டல. என்னென்னமோ சொல்றான்டா அந்த பாருங்கடான்ட்டு. ஆ போறார், ஆ வாரார், ஆ திரும்புறார், உட்கார்றாரு. அவன் ஊடகத்தை மயிரள கூட மதிக்கிறது இல்ல, அவன் திரும்பி கூட பாக்குறது இல்ல. இவங்க ஐயோ போய்கிட்டு இருக்காரு, வந்துகிட்டு இருக்காரு. நம்ம மாண்போட மதிப்போம், நம்மளை மதிக்கிறது இல்ல. ஊடக தீண்டாமை. நம்ம ரொம்ப தாழ்த்தப்பட்டவன் அவங்க பார்வையில், தீண்டத்தகாதவன் நாம். நீ என்னடா என்னைய ஒதுக்குறது தீண்டத? நான் உன்னை திரும்பி கூட பார்க்கல. போட்டா போடு, போல. நீ என்னை செய்தி போடுவ, நீ என்னை காட்டுவாயின்னு கட்சி ஆரம்பிச்சோன்னு நினைக்கிறியா? நீங்க எல்லாம் பேசி என்னை வளர்ப்பீங்கன்னு கட்சி ஆரம்பிக்க நினைக்கிறேன். நான் செய்ய வந்தது தேர்தல் அரசியல், கட்சி அரசியல் அல்ல, மக்கள் அரசியல். சீனால ஒரு முதலாளி என்கிட்ட 3000 ஆடு இருக்கு, மேய்க்கவரனுக்கு 1 லட்சம் சம்பளம்ட்டான். பல ஆயிரக்கணக்கான பேர் போய் நிக்கிறான், படிச்சவன் முறான். இல்ல தந்தி டிவின்னு ஒண்ணு இருக்குல்ல, முந்திக்கிட்டு செய்தி சொல்ற ஒரு டிவி, உண்மையும் நேர்மையும் தவிர எதையும் சொல்லாதது, அப்படி ஒரு தொலைக்காட்சி. அது அந்த தொலைக்காட்சி தேநீர் நேரம், டீ டைம் அப்படின்னு வச்சிருக்கு. அதுல பேசுது, சீனாவிலே ஆடு மேய்க்கவருக்கு 1 லட்சம். சீனா சொன்னா ரசிக்கு, அதே சீமான் சொன்னா சிரிக்கு. இவங்களுக்கு நோய்டா, இவங்களுக்கு நோய்.